மிதுன ராசி புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் இந்த மிதுன ராசி ஒன்றுங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த ராசியில் உச்சடையக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர். அதனாலே இந்த மிதுன ராசி அன்பர்களும் எந்த ஒரு உழைப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தன்னோட உழைப்பு மூலமாக முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையும் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உடுக்க இழந்தவன் கை போலங்கிற மாதிரி தான் உயரத்துக்கு உங்களை தூக்கி விடக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது புதன் பகவான் தாங்க. மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையிலங்கிறது அற்புதமான மாற்றங்கிறது இந்த புதன் பகவானால் தான் ஏற்படுன்னு சொல்லலாம். புதன் பகவான் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சமாதான கிரகமாக அமைஞ்சிருப்பார். சண்டை கோழிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சமாதானத்தை உருவாக்கி தரக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான். இதனால் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு இடத்துலையும் சரி துல்லியமாக நீதி வழங்குறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. சூட்சும புத்திங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைக்கணும்னு சொல்லலாம். எல்லாரோடும் வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே வேறுபட்டு நிற்கிறதுக்கு கூட ஒரு அழகுன்னே சொல்லலாம். இவங்களுடைய முகபாவம் இவங்களுடைய கண்கள் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு தான் நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுக்குமுறைக்கு சொந்தக்காரங்களே இவங்க தான். பேச்சுவார்த்தையாலேயே எல்லாருமே கவர்ந்தெழுக்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்களை அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே ஒரு சமத்துவம் சகோதரத்துவங்கிறத எதிர்பார்க்கக்கூடியவங்களாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. நகைச்சுவை பேச்சுங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ராசிநாதன் புதனை அமைஞ்சிருக்கிறதால பொறுத்த வரைக்குமே புத்திசாலித்தன சிறப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் சீரியஸாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மன உறுதி இவங்களுடைய மன உறுதியை யாராலையுமே குலைக்க முடியாது. நீரை பூத்த நெருப்பு மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே ஒரு கட்டுப்பாடு வேணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க தான். எந்த வேலை செஞ்சாலும் இன்னும் கொஞ்சம்னு சரியாக செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவானை அமைஞ்சிருக்கிறதால எல்லாத்த விட மாறுபட்ட கோணத்தில் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையுமே கௌரவமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ப்ரெஸ்டீஜ் ரொம்ப பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான். இவங்களுக்கு கோவங்கிறது அதிகமாக வராது. ஆனால் கோபம் வந்துட்டா கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையை வல்லமை பெறக்கூடிய சக்தி எந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சனி பகவான் தான். இந்த 3 கிரகங்களையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எப்போதுமே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் குன்றிருக்கக்கூடியவங்களுக்கு திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். கல்வி சம்பந்தப்பட்ட தானம் செய்கிறது, தாய் மாமன் தாய் வழி உறவினர்களுக்கு உதவி செய்கிறது, குலதெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நல்ல மாற்றம் நடக்க துவங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னே சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். விரையாதிபதியும் லாபதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதால உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய மாற்றம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொழில் முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையும். அரசாங்க வழியிலையும் அனுகூலமான பலன் உண்டு. வெளிநாடு போக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். முன்னவங்க சொத்து இந்த நேரங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இறுதியில் நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு யோகம் உண்டாகி இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றுறது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். இது வரைக்குமே மன போராட்டங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்கும். பிள்ளைகளுமே உங்கள் பேச்சுக்கு ஈடு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதனால் நிறைய மனசாமலை சந்திச்சிருப்பீங்க. இனி நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாய் ராசியில் வக்கரமாகிறதும் தொழில் முயற்சி பழிக்கிறனாலுமே அவசரம் காட்டக்கூடாது. எடுத்தும் கவுத்தும் செயல்படாதீங்க. உணர்ச்சி வசப்படாமல் அணுகிறது நல்லது. சுப விரைய செலவு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். சுப விரைய செலவு வந்தால் தாராளமாக நீங்கள் முயற்சி மேற்கொள்ள பாருங்கள். பணத்தை இந்த நேரம் கவனமாக கையாளணும். பணம் கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது அந்த நேரத்தில் நல்லது. தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்யோன்யம் சிறப்பாக இருந்தாலும் உரசல் போக்குங்கிறது இல்லாமல் இருக்காது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனவங்க என்றைக்குமே கெட்டு போகிறது இல்லைங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அடிக்கடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் சம்மந்தப்பட்ட பயணம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தந்தையோட வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால பேச்சில் கவனமாக இருங்க. வாதி பிரதிவாதம் இதெல்லாமே ஈடுபடுறது வேண்டாம். சனிக்கிழமை ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். இழந்த வாய்ப்புகள் எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது மிதுன ராசி அன்றர்களுக்கு இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ராசி அதிபதி புதன் நேற்று பங்கு ராஜயோகம் பெறுறது ராசியிலே வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயாலையும்
மறைமுக எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லை நீங்கும். தந்தை வழியில் மனசாபம் உண்டுனாலுமே தந்தை வழியில் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் சாதகமான பலன். தொழிலை பொறுத்த வரைக்குமே அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதலாக பொறுப்பெடுத்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றங்களுக்கு உண்டு. உறவினர் வகையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவுங்கிறது இதுக்கு முன்னாடி இல்லை, இனி ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும். வேலை இல்லாதவங்களுக்கு இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. தாயோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த நேரம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ஆரம்பத்தில் பாதிப்பு ஏற்படுத்தி தான் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். எதிரிகள் தொல்லல்ல திருமண முயற்சி சாதகமான பலன் உண்டுன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்க பாருங்கள். வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால் மன உளைச்சல் ஏற்படலாம். அதனால் ஆரம்பத்திலே வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருங்க. குடும்ப பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அலைச்சலும் சோர்வும் இதனால் ஏற்படலான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பெருமாள் வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே இந்த நேரம் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது. விளையாட்டாக பேசினா கூட விலைக்கு வாங்கின கணக்கு தான். அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. மற்றவங்க விவகாரங்களை தலையிடாமல் இருக்க பாருங்கள். கொஞ்சம் அலைச்சல் உண்டுனாலுமே அலைச்சலுக்கு பின்னாடி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் கைகூடி வரும். சந்திரனோட சஞ்சாரம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே அமோகமாக தொழில் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரம். விரோதிகள் இனி வீழ்ச்சி அடைவாங்க. புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத மனக்குழப்பங்கிறது இல்லாமல் இருக்காது. புதிய முயற்சி இந்த நேரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்கள். நீங்களாகவே எதுவும் செய்ய வேண்டாம். குரு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வேலை ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உண்டுன்னு சொல்லலாம். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதால வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது. அலைச்சல் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறதால நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் சிரமப்படுவீங்க. நல்ல ஆரோக்கியமான தூக்கமும் ஆரோக்கியமான உணவு இருந்துட்டாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லலாம். நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உதவி செய்வாங்க. கடுமையான உழைப்பு கொடுக்கறதால அதற்குண்டான பலன்கிறது நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். துணிச்சல் உங்களுக்கு இருந்துட்டால் எல்லா செயல்பாடும் சிறப்பு தான். எதுக்கு எடுத்தாலுமே சுதந்திரங்கிறது உங்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க. தொடர்ந்து எந்த வேலையாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக செய்யக்கூடாது. சுதந்திரம் வேறு, கண்மூடித்தனமாக செய்கிறது வேறு. முடிஞ்ச வரைக்குமே ஆரம்பத்திலே நீங்கள் சரியாக திட்டமிட பாருங்கள். நல்லது அதிகமாக நடந்தாலுமே எந்த ஒரு விஷயத்திலுமே பின்விளைவை பற்றி யோசிக்கிறது நல்லது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் தன்னம்பிக்கை தைரியம் இருந்தாலுமே விழிப்புணர்ச்சிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். உங்கள் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. நிதானம் ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய காலமாக தான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்கள் கள்ளழகர் வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மிருக சீரிடம் 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறது வேகமாக செயல்படுவீங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும். அதனால் ஆரம்பத்தில் நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. செய்கிற செயல்களை கவனம் இருந்துட்டா வேலையும் அற்புதமாக முடியும்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். பெரியவங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பெரியவங்களை மதித்து நடக்க பாருங்கள். அதே மாதிரி எந்த வேலையிலுமே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்கிற செயல்களை சிறப்பான பலன் கண்டிப்பாக உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியாகும். நெருக்கடிங்கிறது முன்னே அளவுக்கு இல்லை, கொஞ்சம் படிப்படியே நீங்கள் வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் நெருக்கடி நீங்கன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்க பாருங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்கள்லையும் வேலையிலையும் கொஞ்சம் முழு கவனம் செலுத்தினாலே போதுமானது.
புனர்பூசம் 1, 2, 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நினைச்சது நல்லபடியாக முடியக்கூடிய நேரம். நினைச்ச சொத்து, இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த பல விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா உழைப்போட பெருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. உழைப்பை அதிகப்படுத்த போகிறீங்க. இதனால் படிப்படியாக கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இழுபறியாக இருந்துட்டு அந்த பிரச்சனை நல்லபடியாக முடியும். புதன்கிழமை அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.